விஜய் காவேரி கிட்ட செம்ம கோபத்தோட நீ வான்னு சொல்லும்போது வரணும், போ சொல்லும்போது போயிடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? ஆனால் இதுக்கப்புறம் என்னால் அப்படி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் இதுக்கப்புறமா உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன்னு உடனடியாக ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இதை கேட்டுட்டு காவேரி செம்மையாக அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அடுத்த நிமிஷமே விஜயை பார்த்தா விஜய் சாரதாவோட வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு சாரதாவும் அவங்களோட குடும்பத்தில் இருக்கவங்களும் விஜயை உள்ளே கூப்பிட்றாங்க. ஆனால் விஜய் தயக்கத்தோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன காவேரி எல்லா பிரச்சனையும் முடிச்சிருச்சுன்னு சொல்லி சொன்னால் இவங்களோட முகத்தை பார்த்தா அப்படி ஒன்று தெரியலையேன்னு ரொம்பவே தயக்கத்தோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு உடனடியாக கங்கா காவேரியை கூப்பிட வெளியே வந்த காவேரியும் விஜய் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்கோடையும் அதே சமயத்தில் கண் கலங்கியும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு பாட்டியும் என்னடி உன் புருஷன் வருவான்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், இப்போ என்ன எதுவுமே பேசாமல் இருக்கன்னு கேட்க உடனே விஜய் சும்மா கிண்டலுக்கு முதல்லலாம் அவள் வரமாட்டான்னு சொல்லிட்டு என்ன டென்ஷன் படுத்துவா, அதனால தான் ஒரு தடவை நான் அவளை டென்ஷன் படுத்தி பார்த்தேன், அதனால தான் மேடமோட முகம் இப்படி இருக்குன்னு சொல்ல இதை கேட்டுட்டு யாரோட முகத்துலையும் எந்த மாற்றமுமே தெரியல. அதனால விஜய் அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. உடனே சாரதா தம்பி நான் தான் உங்களை பார்த்து பேசணும்னு சொன்னேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்களோட மனசில் இருக்க சந்தேகம் எல்லாத்தையுமே விஜய் கிட்ட ஒன்று ஒன்றா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி சாரதா தான் மேலேயும் தன்னோட மனைவி மேலேயும் எந்த மாதிரி எண்ணத்தில் இருக்காங்கன்றதை கேட்டுட்டு விஜய்க்கே ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. அதனால் அவங்க இங்கே பாருங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி நான் அவளை கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணியிருக்கலாம், ஆனால் தயவு செஞ்சு அதை மறுபடியும் எங்கிட்ட சொல்லி காட்டாதீங்க. ஏன்னா நான் ஆரம்பத்திலேயே அது தப்புன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்காத குறையா நிறையவே கேட்டுட்டேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு என்னோடய ஒய்ஃபோ என்னோடய குழந்தையும் தான் முக்கியன்றதுக்காகவே நான் இங்கே வந்து இருக்கேங்க. உங்களுக்கே புரிய வேண்டாம் நான் எதுக்காகங்க அதெல்லாம் யோசிக்கணும். இங்கே பாருங்கள், எனக்கு மற்றவங்கள பற்றி எந்த கவலையும் கிடையாது, நீங்கள் எங்களை பற்றி மட்டும் யோசிங்கன்னு சொல்ல. ஆனால் சாரதாவும் இங்கே பாருங்கள் தம்பி, உங்களை மாதிரிலாம் எங்களால் யோசிக்க முடியாது. இப்போவே ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே இது இவ கர்ப்பமாக இருக்கான்னு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான், இவளை மட்டும் இல்லாமல் இவளோட குழந்தையுமே ரொம்பவே அசிங்கப்படுத்துவாங்க. இவ பண்ண தப்புக்கு அந்த குழந்தை என்னங்க பண்ணணும்னு சொல்ல உடனே விஜயும் மற்றவங்க சொல்கிறத பற்றி இதுக்கு மேலேயும் யோசிக்கணுமான்னு கேட்க உடனே சாரதாவும் முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கவங்களே இவளை என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு பயமாக இருக்காங்கன்னு சொல்ல உடனடியாக எங்கே தன்னோட அம்மா பாட்டியும் சித்தியும் வந்து பேசின விஷயத்த விஜய்கிட்ட சொல்லிடுவாங்களோன்னு சாரதா கிட்ட சைகை மூலயமா காவேரி எதையோ ஒன்று பேசுகிறாங்க. இதை விஜய் கவனிச்சுட்டு கண்டிப்பாக இவங்க ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்கன்றத கன்ஃபார்மே பண்ணிட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் எந்த விஷயத்த மறைக்கிறீங்கன்னு தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்கள். ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குன்னு மட்டும் என்னால் நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா ஏற்கனவே எனக்கு பாட்டி மேலே ஒரு டவுட் இருக்குது. அங்கேயும் நான் இதை பற்றி எதை கேட்டாலும் அவங்க இதே மாதிரி தான் சமாளிக்கிற மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லி முடிக்கல. அதுக்குள்ளேயே சாரதா இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு வேற ஒரு காரணத்தை சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க. இதில் விஜய்க்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு. அதனால கோபத்தோட இப்போ நீங்கள் உண்மையை சொல்ல போகிறீங்களா இல்லையான்னு கேட்க உடனே பாட்டி எல்லாத்துக்கும் காரணம் உன் அம்மாவும் சித்தியும் தான் சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு சாரதாவும் காவேரியும் பாட்டி கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் விஜயும் ஒரு நிமிஷம் அமைதியாக இருன்னு காவேரியை மிரட்டிட்டு இங்கே வாங்க பாட்டி உண்மையை சொல்லுங்கன்னு சொல்ல உடனே சாரதா நானே உண்மையை சொல்லிடுறேன்னு நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா விஜய் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு விஜய் செம்ம ஷாக்லையும் அதை விட அதிகமான கோபத்திலையும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், விஜய் அடுத்து கண்டிப்பாக இந்த விஷயத்தை பற்றி பாட்டிக்கிட்டேயும் அவங்களோட வீட்டு ஆளுங்ககிட்டேயும் பேச போகிறாங்க. ஆனால் அங்கே அப்படி போய் பேசுனதுக்கு அப்புறமாவும் யாருமே விஜயையும் காவேரியையும் சரியாக புரிஞ்சிக்காமல் பேசினா விஜய் என்ன முடிவெடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?